வெல்கம் டு இணைந்த கையில் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெக்னீஷியன் கிரேடு, அதாவது சதன் ரயில்வே நடத்தக்கூடிய டெக்னீஷியன் ஆர்ஆர்பியில் நடத்தக்கூடிய டெக்னீஷியன் கிரேடு. சரிங்களா? அதுக்குரிய சிலபஸில் உள்ள பிரிவுடைய நம்ம பார்க்க போகிறோம். ரைட். இப்போ எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிக் சர்க்யூட்டு. ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன? சரி, எலக்ட்ரிக் சர்க்யூட் அதுக்கு பேசிக்காக சர்க்யூட்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சுற்று, மின் சுற்று. எலக்ட்ரிக் சர்க்யூட்னு சொல்லும்போது ஸ்பெசிஃபிக்காக மின் சுற்று அப்படின்னு சொல்லுவோம். சரி, மின் சுற்றுனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணிருக்காங்கல்ல, அதாவது எலக்ட்ரிக் டிவைசஸ் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகணும். அதாவது அதுக்கு வந்து ரெசிஸ்டர், கெப்பாசிட்டி, இண்டக்டர் இது மாதிரி வரக்கூடிய டிவைசஸ். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகணும். ஃபங்க்ஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி மெஷர் பண்ணணும், எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது, அந்த டெர்மினலுக்கு அக்ராஸ் எவ்வளோ வோல்டேஜ் வந்து எடுத்துக்குது, எவ்வளோ பவர் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் அந்த மீட்டர்ஸ் மூலியமா மெஷர் பண்ண முடியும். ஸோ அம்மீட்டர் இருக்கிறது கரண்ட்டை மெஷர் பண்ணும், வோல்ட் மீட்டர் இருக்கிறது வோல்டேஜ் மெஷர் பண்ணும் அந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில. ஸோ வாட் மீட்டர் இருக்கிறது டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் பவர். சரியா? எவ்வளவுங்கிறத வாட் மீட்டர் வந்து பவரை மெஷர் பண்ணும். ஸோ இந்த சர்க்யூட் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த எலக்ட்ரிக்கல் வரக்கூடிய பெராமீட்டர்ஸை ப்ராப்பராக கனெக்ட் பண்ணி அதை வந்து ஆப்ரேட் பண்ண வைக்கிறது தான் சர்க்யூட், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடி அது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதாவது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மீன்ஸ் என்னன்னா, அது ஒரு டயக்ராமா வரையுது. டயக்ராமா வரையும் போது தான் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்றோம், கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோமா அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு பிறகு இது சரி, நம்ம கரெக்டாக வரைஞ்சது கரெக்டாக சரி அப்படின்ற பிறகுதான் அதை வந்து நம்ம கனெக்ஷன்ஸ்ல கொடுத்து செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இணைப்பி கொடுத்து அது சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு இன்புட் சப்ளை கொடுக்கப்படுகிறது. ஸோ இன்புட் சப்ளை கொடுக்குறோம் ரெசிஸ்டருக்கு. ஸோ ரெசிஸ்டருக்கு முன்னாடி ஒரு சுவிட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டர் இது வந்து சுவிட்சு. சுவிட்ச் கனெக்ட் ஆயிடுச்சு. இது ரெசிஸ்டர். அப்புறம் இது வந்து ஒரு கெப்பாசிட்டர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்குவோம். ஒரு சிம்பிள் சர்க்யூட். கரெக்டுங்களா? ரெசிஸ்டர் இதுக்கு அக்ராஸா டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் அளவு, இது வந்து கெப்பாசிட்டரு இதுக்கு அக்ராஸா டிராப் ஆகக்கூடிய வோல்டேஜ் எவ்வளவு, இது விஆர் அப்படின்னு சொல்லுவோம், இது விசி அப்படின்னு சொல்லுவோம். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். இட் இஸ் இன்புட் சப்ளை. சரியா? இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக்ல வரக்கூடிய டெர்ம்ஸ் எல்லாமே டிசி சப்ளைல தான் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. சரியா? இப்போ இந்த சர்க்யூட்டுக்கு வந்து இன்புட் சப்ளை டிசி சப்ளை கொடுக்குறோம்னு சொல்றோம். இப்போ இந்த சுவிட்ச் எஸ் இருக்கு இல்லைங்களா, எஸ் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ரெசிஸ்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் சப்ளை போகும். இப்போ வந்து சப்ளை ஆன் பண்ணல, இன்புட் சப்ளை கொடுக்குறோம்னு நம்ம வந்து டயோட வரைஞ்சிருக்கோம். ஆனால் சுவிட்ச் க்ளோஸ் ஆகணும். சுவிட்ச் க்ளோஸ் ஆகல, சுவிட்ச் ஓப்பன் கண்டிஷன்ல இருக்கு, சர்க்யூட் வந்து ஃபங்க்ஷன் ஆகல. எப்போ ஃபங்க்ஷன் ஆகும்? சுவிட்ச் க்ளோஸ் ஆனால் ஃபங்க்ஷன் ஆகும். சரியா? இப்போதான் சர்க்யூட்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த என்னென்ன பெராமீட்டர்ஸை கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு வரைபடமா வரைகிறது. சரியா? அந்த வரைபடம் வரைஞ்சு அதுல என்னென்ன கனெக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சீரியஸா கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் என்ன, பேரலா கனெக்ட் பண்ணக்கூடிய டிவைசஸ் என்ன, எந்தெந்த பெராமீட்டர் வந்து சீரியஸ்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சில டேர்ம்ஸ்லாம் இருக்கு. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம சர்க்யூட் வரையுது. சர்க்யூட்டை வரைஞ்சி அதுக்கு பிறகு சர்க்யூட்ல உள்ள மாதிரி நம்ம கரெக்டான முறையில் இணைப்பு கொடுத்துருக்குமா, மின் இணைப்பு கொடுத்துருக்குமா, சப்ளை வருதா, அந்த சர்க்யூட்ல கன்வெர்ட்டே இருக்கா. நம்ம இன்னொன்று பண்ணலாம். இப்போ சுவிட்ச் க்ளோஸ் ஆனா சப்ளை போகும்னு சொல்றோம், இன்புட் சப்ளை கொடுக்குறோம், சுவிட்ச் க்ளோஸ் ஆகும்போது சப்ளை போகும்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ்டு சர்க்யூட்டா இருக்கா, மல்டிமீட்டர் கண்டினியூட்டி போட்டு செக் பண்ணணும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு, நமக்கு தெரியாது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லி தெரியாது, வயர்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம். அப்போ கண்டினியூட்டி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து மல்டிமீட்டரை கண்டினியூ மோட்ல போட்டு செக் பண்ணும் பொழுது அங்கே சவுண்ட் கேட்கும். அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம், சரி சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, எந்த விதமான டிஸ்கனெக்ஷனும் அங்கே இல்லை, கண்டினியூவாக தான் சப்ளை வந்து ஃப்ளோ ஆகும், இது க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு இன்புட் சப்ளை கொடுக்குறோம். இன்புட் சப்ளை கொடுத்து சுவிட்சை க்ளோஸ் பண்ணுறோம், சுவிட்ச் க்ளோஸ் பண்ணுறது சப்ளை வந்து போகுது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட்டு. சரி, இது வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்.
அதுக்கு பிறகு இந்த எலக்ட்ரிக்கலா பார்க்கும் பொழுது கண்டக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கண்டக்டர் என்பதை மின்சாரத்தை கடத்தக்கூடிய அனைத்து பொருள்களும் கண்டக்டர் என்று அழைக்கப்படும். ஆல் மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். மின்சாரத்தை கடத்தக்கூடிய கடத்தி, தமிழ்ல சொன்னா கடத்தின்னு சொல்றது. கடத்தி அப்படின்னா மின்சாரத்தை கடத்தக்கூடியது. மெட்டல் உலோகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, எல்லா உலோகமும் மின்சாரத்தை கடத்தும். சிலிக்கான் இது அதாவது எப்படின்னா அலுமினியம், காப்பரு, இரும்பு, கோல்டு, பிராஸு, இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஜிங்கு, துத்தநாகம். ஸோ இதெல்லாம் வந்து மின்சாரத்தை நன்றாக கடத்தக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டர்னு சொல்லும்போது குறைக்கடத்திகள். கடத்தி அப்படின்னு சொன்னா மின்சாரத்தை கை கடத்தும் அதிகமாகும், கடத்தாதன்மை குறைவாக வந்து அதை வந்து கடத்தி என்று அழைக்கப்படும். செமிகண்டக்டர் குறைக்கடத்திகள் பாதி கடத்தும் தன்மை இருக்கும், பாதி கடத்தாதன்மை இருக்கும். ஸோ இந்த செமிகண்டக்டர் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ்ல பயன்படுது. சிலிக்கான், ஜெர்மானியம், இது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய டேர்ம்ஸ். சரிங்களா? இது சம்பந்தப்பட்டு வரக்கூடிய உலோகங்கள் எல்லாமே வந்து குறைக்கடத்திகளாக இருக்கிறது. இது எலக்ட்ரானிக்ஸ்ல தான், மின்னணுவியல தான் அதிகமாக இது பயன்படுத்தப்படுகிறது. இது கண்டக்டர் பத்தி சொல்லிட்டோம், செமிகண்டக்டர் பத்தி சொன்னோம். அடுத்தது வந்து இன்சுலேட்டர். ஸோ இன்சுலேட்டர்ங்கிறது மின்சாரத்தை கடத்தாத பொருள். மின்சாரத்தை கடத்தாத போனா கடத்தும் தன்மை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும், கடத்தாத தன்மை தான் அதிகமாக இருக்கும். ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு பார்க்கும்போது அங்க கண்டக்டரும் பயன்படுது, இன்சுலேட்டருக்கு செமிகண்டக்டரும் இருக்கு. ஸோ இன்சுலேட்டர் அப்படின்னு சொல்லும்போது மின்சாரத்தை கடத்தாத பொருள் அப்படின்னாக்க நம்ம என்ன சொல்லலாம்னா பிவிசி, பிளாஸ்டிக்கு, ரப்பரு, அப்புறம் வந்து மெயினாக வந்து உட்டு. ஸோ இதெல்லாம் மின்சாரத்தை கடத்தாத பொருள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஒயர் மேலே இருக்கிறது இன்சுலேஷன், நம்ம பாதுகாப்புக்காக. ஒயரோட உட்பகுதியில் இருந்து அந்த கம்பி வந்திருக்கு இல்லையா, அது கண்டக்டரு. வெறுமனை கண்டக்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாக்க நம்ம தொடர் இடையும் பொழுது ஷாக் அடிக்கும். அதனால தான் ஒயர் மேலே இன்சுலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அது டைப்ஸ் ஆஃப், அதாவது கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி. எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்தா சில்க் ஒயர் சின்னதாக இருக்கும், அதில் வந்து அப்படியே ரேட்டிங்கு தகுந்த மாதிரி அதிகப்படியாக கேபிள் வரைக்கும் இன்சுலேஷன் ப்ராப்பராக செய்யப்பட்டிருக்கும். மேலே அந்த ஒயர் மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன், அதாவது ஒயர் அப்படிங்கிறதை விட கண்டக்டர் என்று சொல்லலாம். கண்டக்டர் மேலே இருக்கக்கூடிய இன்சுலேஷன் ஆனது ஒரு சேஃப்டிக்காக, நம்மளுடைய சேஃப்டிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இப்போ ஒயர் அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்சைடில் இருக்கக்கூடிய டெர்மினல் வந்து கண்டக்டிங் டெர்மினல், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டெர்மினல் ஆனது இன்சுலேட்டிங் டெர்மினல். அந்த இன்சுலேட்டிங் டெர்மினல் தான் பிவிசி இன்சுலேட்டராக பயன்படுத்தப்படுகிறது. அது வந்து நம்ம பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. இதே வைண்டிங் அப்படின்னு எழுதினா வைண்டிங்ல வந்து அங்கே பிவிசி இன்சுலேஷன்லாம் பயன்படுத்த முடியாது. கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அந்த எனாமல் கோட்டிங் இருக்கும், அந்த எனாமல் கோட்டிங் இன்சுலேஷனாக எனாமல் கோட்டிங் நல்ல ஒரு இன்சுலேஷனாக செயல்படுது. ஏன்னா அந்த வைண்டிங் ஒயரை வந்து சுற்றி வைக்கும் போது நான் அடுத்த ஒயரோட ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்சுலேஷன் எனாமல் கோட்டிங் ஆனது கொடுக்கப்பட்டு இருக்கும். சரியா? இப்போ இந்த டெமோ வீடியோ பார்த்ததுன்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். எந்த ஒரு டிவைஸ்லையும் சர்க்யூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்யூட்னாவே பொதுவாக எலக்ட்ரிக் சர்க்யூட் தான் பேசுவோம். தனிப்பட்ட முறையில் வேற எந்த டைம்லையும் சர்க்யூட்டுங்கிற வார்த்தை வராது. எலக்ட்ரிக்கலாக வரக்கூடிய டைமில் தான் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு வரும். எலக்ட்ரிக் சர்க்யூட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னோம். கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர், இதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த மூணு எங்க பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் ஜென்ரேட்டிங் யூனிட், டிரான்ஸ்மிஷன் யூனிட், ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மூணுலையுமே இந்த மூன்றுமே பயன்படுது. மூணு ப்ராசஸ்லையுமே இந்த கண்டக்டரும் பயன்படுது, செமிகண்டக்டரும் பயன்படுது, இன்சுலேட்டரும் பயன்படுது. ஏன்னா வெறுமனே எல்லா இடத்துலையும் கண்டக்டராகவே பயன்படுத்த முடியாது, இன்சுலேட்டராக பயன்படுத்த முடியாது. ஸோ ஹெவி லைனில் ஹெச்வி லைன்லாம் பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டராக அந்த சைனா கிளேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, காயிலுக்கு ரோலாக இருக்குமே, அந்த இன்சுலேட்டர் வந்து பயன்படுத்தப்படுகிறது. புஷிங்கிறது அந்த அதாவது என்ன, அந்த கிரே கலரில் இருக்கும். ஸோ இன்சுலேட்டர் அங்கே பயன்படுத்தி இன்சுலேட்டர் டேமேஜ் ஆனாலும் சரியான பொருள் இருக்காது ஹை வோல்டேஜ் லைனில். அதனால இன்சுலேஷன் ஆனது ப்ராப்பராக அந்த இடத்துல இருக்கும். ஸோ கண்டக்டருங்கிறது பேர் கண்டக்டர், ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ அது மாதிரிலாம் நிறைய வந்து சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் கண்டக்டர், ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்ட் STRAN, ஸ்டாண்டர்ட் ஒன்னோட ஒன்று முறுக்கப்பட்டது. இப்போ ஹெச்வி லைன்லாம் அதான் பயன்படுது. பேர் கண்டக்டர், சின்ன கண்டக்டர் வந்து பேர் கண்டக்டர்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் கண்டக்டர் பேர் கண்டக்டர் சொல்லுவோம். ஒன்றோட ஒன்று முறுக்கப்பட்டது வந்து ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் என்று சொல்லப்படும். இந்த செமி கண்டக்டர் தான் அதிகப்படியாக எலக்ட்ரானிக்ஸில் அதிகப்படியாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா? ஸோ தேங்க்யூ வெரி மச். இந்த டெக்னீஷியன் கிரேடு கூடிய டெமோ வீடியோ தான் எடுத்திருக்கோம்.
இந்த டெமோ வீடியோ பார்த்துருக்கீங்க. எங்கள் இன்ஸ்டியூட்டில் இணையதள ஏஎஸ் அகாடமியில் இதுக்குரிய ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணி படிச்சுன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி சப்ஜெக்ட் வைஸாக அதில் உள்ள அந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த சிலபஸில் உள்ள மாதிரி டாப்பிக்கை நாங்கள் வந்து வரிசையை எடுத்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வைப்போம். சார் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சரிங்களா, அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி எங்கள் டீம் வந்து உங்களுக்கு என்னங்கிறத சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ வெரி மச்.